ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புது வீடியோ எங்கே போகிறோம் என்ன இதுங்கிறத நான் போக விலாகில் சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இப்போ லேட் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடியே கிளம்பியிருக்கணும், நம்ம தூங்கிட்டனால கிளம்ப முடியல. இப்போ தான் போகிறோம். நம்ம எனக்குன்னே வருவீங்களாடா? எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் போக சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம மேட்டுப்பாளையம் போகணும் கைஸ். மேட்டுப்பாளையம் போய்ட்டு ஹரியை பிக் பண்ணிட்டு போகணும். நம்ம ஹரியை பிக் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும் ட்ரிப்பு. வாங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. Hi guys. கைஸ் நம்ம மேட்டுப்பாளையம் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். 100 மொத்தம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர். இப்போ இது வரையும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு 110 கிலோமீட்டர் இருக்குது. அதிகமாக ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு 110 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம், அடிச்சுட்டு நொறுக்கிட்டு வரலாம். இன்றைக்கி ட்ரிப்பு பயங்கரமாக இருக்கும் கைஸ். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நான் பெட்ரோல் போடலாம் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வண்டியில் பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம பவுட் வச்சுக்கிட்டே நம்ம எங்கே தெரியுதுன்னு முழிக்க தேவையே இல்லை கைஸ். அப்படியே ஒரு லெஃப்ட்டில் ஒரு பங்கு ஒன்று வருது, அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். செகண்ட் டைம் தான் இந்த பங்கில் பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் போட்டு போயிடலாம். அநேகமாக இன்னைக்கு கேஷ் தான். இன்னைக்கு கூகுள் பே எல்லாம் 0 ஆகிடுச்சு. ஐயோ, எந்த பாக்கெட்டில் வச்சேன் இருங்க கைஸ், நான் எடுத்து வரேன். 500 500 பை ரெடி. கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ சீரிடுவோம். அப்படியே கீழே இறங்கினா பெட்ரோல் போட்டு அப்படியே வண்டி எடுத்தோம்னா சார்னு கிளம்பலாம் கைஸ். ஜாலியாக போகுது கைஸ். அநேகமாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா, கூகுள் மாத்தாச்சு என்ன சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பழைய ரூட் தான் கைஸ். நம்ம இது எப்படி போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேரி போய் தான் போவோம். A few moments later. ஹாய் கைஸ், இந்த மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஹரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ப்ரோ அவரும் முன்னாடி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். மனுஷன் வந்த வேகத்தில் ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார். சரி ரைட்டு, அவர் போய் ஃபோன் எடுத்து வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டிலேருந்து அவர் இப்போ தான் வந்துட்டுருக்காரு. நம்ம வரட்டும். வந்தோடனையும் இங்கேயே ஒரு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே தான் ஒரு அம்மன் மிஷின் இருக்குது. அங்கேயே தான் ஒத்தி சாப்பிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மனுஷன் வரட்டும். இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு லைட்டாக சவுண்ட் சத்தம் உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது எங்கேயும் விளாக் பண்ணவே இல்லை. இங்கேருந்து நமக்கு 110 கிலோமீட்டர் இருந்தது. 110 கிலோமீட்டர்னு நான் விளாக் பண்ணவே இல்லை. கேம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா 7 மணிக்கே வராதா தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது மணி 10க்கு மேலே. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மணி 8 ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அதுக்காக ஒரு பிளான் பண்ணி வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரோ ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்ட்டேன். நானும் சரிண்டு இப்போ அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். நடுவில் ஒரு சின்ன ஸ்பீட் எடுத்ததுனால எங்கேயுமே விளாக் பண்ணவே இல்லை. ஆனால் ரூட்டு தான் சூப்பராக இருந்தது. இருங்க, நான் முடிஞ்சால் போகும்போது இருட்டாயிடும்னு நினைக்கிறேன். நான் காட்டுற கொஞ்சம் தவிர்த்து தான். சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம போகிறோம் தான், அந்த பிளேஸும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் வந்திருக்காரு. கேமரா வந்திருக்காரு. ஃப்ரெண்டு தான், தம்பி தான். ரெண்டு டைம் அவர் கேமராமேனாக வந்திருக்காரு. கைஸ் நம்ம ஃபைனலி வந்துட்டோம். வந்தோன்னே என்ன இன்றைக்கி நான் லைட்டாக எனக்கே கொஞ்சம் ரோல் ஆகும். ஏன்னா நான் இது வரையும் இந்த கண்டென்ட் பண்ணதே இல்லை, பண்ணணும்னு நினச்சது கூட கிடையாது. நம்ம வண்டியில் நிறுத்தியாச்சு. அடுத்து எங்கன்னா அந்த பின்னாடி இங்கே ஒரு போர்டு தெரியுதுல, அந்த ஊர் தான். ஒரு அம்சருங்க அப்படி தெரியுது இல்லை, இதுதான் ஊர். இதில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் நம்ம இதுதான் ஊர் பேர். இந்த ஊர்லேருந்து உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம இப்போ யானைப்பள்ளம் ஒரு பிளேஸ். அங்கே போயிட்டு அங்கே 2-3 இடம்லாம் இருக்கான். எனக்கு இன்னும் பேர் கூட தெரியாது. அதனால் போயிட்டு ஏன் தெரியாதுன்றனா நான் ப்ரீ பிளானில் வரல. அப்படி கோத ஃப்ளோவில் வந்துடலாம், போய் பண்ணிட்டுடலாம். என்ன வருதோ வரலையோங்கிறத அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம ஹரிப்ரோ தான் அந்த பிளான்லாம்
போட்டு அவர் இது பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் லிங்க் போட்டு நான் கேளு தரேன். அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள். எனக்கு இது வரையும் அதில் ஐடியா கிடையாது, பண்ணணும்னு நினச்சது கூட கிடையாது. சரி அவர் கூட போயிட்டு ஒரு ஷீட் போட்டு வரலாம். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மண்டேரியாக இருந்தது. அதை வீட்டில் இருக்க அதை வெளியே வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்துட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த ரோடு எண்டில் போயிட்டு கீழே ஒரு பள்ளம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே வண்டியை போட்டு அதுக்கு மேலே வாக்கு தான் வாங்க போகலாம். நல்லாயிருக்கும், பாருங்க. இருங்க வயசை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெண்டு ஒன்று பயங்கரமாக வருது பார்த்தீங்களா, இப்படி இறங்குதுன்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் முக்கியம், ஏன்னா சிங்கிள் ரோடு தான் அது. இருங்க வயசை க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ் நம்ம இப்போ போகிற ஊர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது நல்ல பேர் வாயில் மட்டும் வருது. பில்லூர் அப்படின்னா பில்லூர் டேம் இருக்குது இல்லைங்க கைஸ், அது கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லூர் நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் காட்டுக்குள்ளே பூந்து நடந்து போனோம்னா அந்த டேமுக்கே போயிடலாம். கைஸ் நம்ம பக்கத்தில் வந்துட்டு அந்த இறக்க சொன்னேன்ல உங்ககிட்ட, ஒரு பல்ல மட்டும் இறங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ அதில் தான் இறங்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நம்ம வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் இறக்கத்தில் தான் வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் பாருங்க இப்படியே தான் வந்துட்டுருக்கேன். கிளச்சு பிடிச்சி ஓட்டக்கூடாது தான், இருந்தாலும் நல்லா இருக்குது. அப்படி வண்டி சல்லுன்னு அது பாட்டு வந்துட்டுருக்கு. இந்த பில்லூர் வட்டம் இருந்துச்சு இல்லைங்க பார்த்தீங்களா, பில்லூர் அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யானைப்பள்ளம். அங்கே அந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹைலைட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் போட்டோன்னு வச்சிங்களேன், அந்த பில்லூர் வரையும் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்லேயே காட்டும். அதுக்கு மேலே அந்த யானைப்பள்ளம் ரோட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டவே காட்டாது. இங்கேயே பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. இதெல்லாம் ஊருக்குள்ள அந்த லோக்கல் மக்கள் வந்து போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேக்ஸிமம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வருவாங்களே போடுவாங்களே. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்கா விழுங்க. வருவாங்களே போவாங்களே. இது ஹரிப்ரோ எங்கேருந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, இப்படி ஒரு பிளான் போட்டார். எனக்கு இந்த மாதிரி ப்ரீ பிளானில் போய் அந்த இடத்துல இதுக்கு தான் போகிறோம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அது செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் உட்கார முடியாது. நம்மளை பொறுத்துனா அந்த இடத்துல ஃபிட் ஆக மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நடக்கும்பாங்கள்ல, அந்த இதில் தான் போகும். நம்ம இப்படியே நம்ம கோ த ஃப்ளோ அப்படியே இறங்கி போயிடலாம் அப்படிங்கிறக்கா. அப்படி எந்த ஊர் என்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அப்படியே போக நான் போர்டை பார்த்துட்டு இந்த ஊருக்கு போயிட்டு விசிட்டை போட்டு ஜாலியாக வரலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன் கைஸ். இந்த இடத்துல பாம்பு இருந்தா நான் பார்க்கல, தம்பி தான் சொல்கிறான். எங்கன்னு தெரியலையே உங்களுக்கு, எனக்கே கண் தெரியல. கைஸ் இங்கே தெரியுது பாருங்க, அது அப்படி மெதுவாக அப்படி பயந்து போகுது. யாரா நீங்கள்? நான் வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. நீங்கள் யாரா என்னை திரும்பி வந்து பார்க்குறீங்கன்னு பார்க்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இந்த கை நேரில் போகுது. சரி, அது அதோட இதுக்கு போட்டோம், நம்ம போகலாம். கைஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா அங்கே சொன்னதில்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. நம்ம வரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதில் மெயின் ஒன்று இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் நம்ம தான் பிளானில் இல்லைங்கிறனால அப்படியே வந்துட்டோம். இருங்க, இங்கே ஸ்கூல் இருக்க மாட்டிருக்கே. ஆமாம், அநேகமாக இங்கே தான் வண்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரில. இருங்க, நான் இல்லைனா பில்லூர் மட்டை வாங்க. இப்போ வண்டி எங்கே விடுறது? சரி வாங்க போகலாம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், ஸ்கூலுன்னு சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன்.
ப்ரோ ஒரு கடையை தொலைகிறாரு, ஏன்னா சின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு எதுவும் இருக்குமான்னு தெரியல. நானும் வேறு காலையில் சாப்பிடல, எப்போ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம நடுவில் எங்கேயோ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இருங்கண்ணே, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு லாக் பண்ணி பண்ணுறேன்.